Hi friends, நாகேஷ் சமையலிருந்து அனிதா முரளி பேசுகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து 2 வகையான சட்னி பார்க்க போகிறோம். அது தக்காளி தேங்காய் வச்சு நம்ம வந்து சட்னி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் இல்லாத மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து செம்ம ரேட்டாக இருக்குது. அதனால் வந்து சரி வெங்காயம் இல்லாமல் எப்படி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உடச்சக்கல்ல எடுத்திருக்கேன். ஒரு 7-8 வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து புளி போதும். கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பல்லாக தான் இருக்குது, அதனால் வந்து ஒரு 7-8 வந்து நம்ம வந்து பூண்டு எடுத்துருக்கோம். தேவையான அளவு தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இது எல்லாமே இப்போ வந்து நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து அம்மியில் தான் இப்போ வந்து அரைக்க போகிறேன். அம்மியில் அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி, அதனால் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக. இப்போ தக்காளி வந்து நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் வந்து பார்த்து சேர்த்துங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துருக்கேன். ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இப்போ வெங்காயம் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சட்னி. ஏன்னா நம்ம வந்து சில டைமில் வாங்க முடியாது. ஏன்னா அந்தளவு வந்து வெங்காய ரேட்டு இப்போ வந்து விற்றுட்டுருக்கு. தக்காளி வந்து மிளகாய் எல்லாமே வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்து சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து வதக்கி அம்மியில் அரைக்கிறோம். நீங்கள் அம்மி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அம்மியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. நம்ம 2 நாளைக்கு கூட அதை வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து புளியெலாம் வச்சுருக்கோம், அதனால் வெளியில் வச்சா கூட சீக்கிரமாக கெட்டு போகாது. சட்னி தாளிச்சிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். புளி வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். அவங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது எள்ளு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வதக்கிட்டு எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை மற்ற பொருள் எல்லாமே சேர்ந்துக்கலாம். இது பொரிஞ்சாதான் வந்து இந்த சட்னி நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இதை எல்லாமே வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். அம்மியில் தான் அரைக்க. இப்போ கருவேப்பிலை எல்லாமே ஆறிடுச்சு. நம்ம அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அரைக்கும் போதே உப்புலாம் செக் பண்ணேங்க. உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் தான் தாளிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.